இடவளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் நம்முடைய நண்பர் சுரேந்தர் கூட சேர்ந்து பேச போறோம். வணக்கம் சுரேன். வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்குது. நான் ஆனா அப்படி பார்க்க மாட்டேன். அவர் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சிருக்காரு, மகளிர் நாள்லாம் போய் கலந்துருக்காரு. அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ராஜா பேரோன்னு ஒரு நல்ல தமிழ் பற்று உள்ள ஒரு ஆளு. மெயினா அதனாலதான் அவருக்கு ராஜா பேரோனா பாரோனா பேரோன் ராஜா பேரோன். ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த முப்பாட்டன் முருகன் மாதிரி அந்த காரு பைக்கு லாரி இதெல்லாம் உடம்புல கட்டி இழுக்கிறது, நிறைய சர்க்கஸ் மீன்ஸ் நிறைய வந்து சாகசங்கள் பண்றது அது மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. செம பிசிக், பயங்கரமா தான் இருப்பாரு. செம பிசிக், இந்த ஓடுவாரு அதெல்லாம் நிறைய செம பிசிக், பயங்கரமான பிசிக். அவரை பத்தி பாத்தீங்கன்னா பாலிமர்ல இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல நம்ம பார்க்கும்போது அவங்க என்னன்னு சொல்லி அதுல அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து அவருடைய அந்த ஃபிட்னஸ், அவருடைய பிசிக்கு இதெல்லாம் வச்சு இந்த இயற்கை வாழ்வியல், இயற்கை உணவு முறை இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈர்ப்பு கொண்ட ஆடியன்ஸை பில்டு பண்ணி அந்த ஆடியன்ஸ் கிட்ட ப்ராடக்ட்ஸை இவரே கிரியேட் பண்ணி சேல் பண்றாரு. அதுல வந்து யானை கவலம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட், கருப்பா ஒரு லேகியம் மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, தேனு, இன்னும் சில தாவர பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பொருள். இதை சாப்பிட்டா பயங்கரமான எனர்ஜி கிடைக்கும், பயங்கரமா ரெக்கவரி ஆஃப்டர் ஒர்க் அவுட் வந்து நல்ல ரெக்கவரி இருக்கும், என்ஹான்ஸா இருக்கும், மூடு நல்லா பெட்டரா இருக்கும், காலையில தூங்கி எந்திரிக்கும் போது ஆக்டிவா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அவர் ப்ரொமோட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு வந்து அஸ்வகந்தா, நிறைய கிங்கோ பிலோபா, கோக்ஷுரா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் சப்ளிமெண்ட்ஸ் தான் எதுவுமே. அந்த மாதிரி அவரு ஒண்ணு சேல் பண்ணாரு அவருடைய ஓன் பிராண்ட்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா பீம சம்திங், பீம புஷ்டி அந்த மாதிரி இல்ல, சம்திங் லைக் பீமன்னு ஆரம்பிக்கும். அதுல வந்து நிறைய சிறுதானியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவா பண்ணி அதையும் அவர் சேல் பண்ணாரு. இதை சாப்பிட்றது மூலமா கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வந்து புரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகும், கார்பு வந்து இதுல கொஞ்சம் கம்மி தான் இதுல கான்டென்ட். ஸோ இதை நீங்க சாப்பிட்றது மூலமா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிஷியலா இருக்குன்னு சொல்லி அதையும் சேல் பண்ணாரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல அந்த யானை கவலம், அது வந்து 1/4 கிலோ 1500 ரூபாய், 1/2 கிலோ 3000 ரூபாய் அப்படின்லாம் பண்ணாரு. அது மாதிரி இப்போ அந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்லாம் விற்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதுல பாலிமர்ல ஒரு நியூஸா போட்டிருந்தாங்க. அந்த நியூஸை முழுசா நீங்க பாத்தீங்களா? கம்ப்ளீட்டா ஃபுல்லா பார்த்தேன். என்ன ஸ்கேம் பண்ணாரு அவர்? எனக்கு இல்ல கேட்கறேன். எனக்கும் அதை பார்க்கும்போது தோணுச்சு, அவரை வந்து ஒரு விஷயத்த கிளைம் பண்றாரு. உடனே நீ வந்து எதுவுமே அதுல போடாம கோடியா நீ சம்பாரிச்சிட்ட, வெறும் வியாபாரம் மட்டும் பண்ணிட்டனா அதான ஸ்கேம்கான அர்த்தம் அதானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இவரை பத்தி சொல்றேன். இங்க பாருங்க, அவர் நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்றாரு. இன்னைக்கு எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முரண் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக இதை யூஸ் பண்ணி வந்து ஐயோ நாம் தமிழர்னு பேர் சொல்றோம் ஸ்கேம் பண்றான்னு சொன்னா என்ன மாதிரி ஐயோக்கிய பையன் யாருமே இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்றேன். நாளைக்கு இன்கேஸ் இன்னும் பெரிய பெரிய எக்ஸ்போஸ்லாம் நடந்து அவர் நிஜமாவே ஸ்கேம் பண்ணாருன்னா நானும் ஸ்கேம்னு சொல்ல போறேன். பட் நான் பார்த்த வரைக்கும், சில வருஷமா நான் ஃபாலோ பண்ண வரைக்கும், அந்த ராஜா பேரன் அப்படிங்கிறவரு இந்த யாரோ ஒரு வெளிநாட்டு கம்பெனி தயாரிச்ச அல்லது யாரோ ஒரு பிராண்ட் தயாரிச்ச ஒரு புரோட்டீன் பவுடரையோ, ஒரு என்ன சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட்டுக்கு ப்ரீ ஒர்க் அவுட், ஃபேட் பர்னர்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு, மாஸ் கெய்னர் இருக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் அது எதையுமே அவர் ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. அவருக்கு இருக்கிற பிசிக்கு அவர் அதை பண்ணியிருந்தாலே இன்னும் பயங்கரமா சம்பாதிச்சிருக்கலாம். அவ்வளவு பிராண்ட்ஸ் அவருக்கு வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டாலே 4 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ட்விட்டர்ல அவருக்கு வந்து யூடியூப்ல வந்து இன்னும் lakhs ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் அவர் பண்ணதில்லை. நான் பார்த்திருக்கேன் அவருடைய ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று பார்த்திருக்கேன். அதில் சொல்லுவாரு, நான் உலகத்திலே பெஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், இப்படி கை மறைச்சு வச்சுக்கிட்டு பேசுவாரு. இது செம பிராண்டு, எனக்காக என்ன நம்பி நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா ஃப்ரூட் பைனாப்பிள் எர்த் கம்பெனி வந்து ப்ரீ ஒர்க் அவுட் இதை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. ஸோ அவர் வந்து யாரோ ஒரு மல்டிநேஷனல் அல்லது ஒரு பிராண்டுக்காக ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் ஆள் கிடையாது. இயற்கையை பேசிக்கா நம்பக்கூடிய ஆள், நம்மாழ்வாருடைய அந்த வாழ்வியெல்லாம் நம்பக்கூடியவர். ஸோ அவருடைய நம்பிக்கை அடிப்படையில அவர் ஏன் நம்ம இப்படி ஒரு சில சப்ளிமெண்ட்ஸையோ இயற்கையா சில பொருள்களையோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க கூடாது. ஒரு சின்ன ஸ்கேல், ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவல்ல ட்ரை பண்ற ஒரு விஷயம். அண்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. கண்டிப்பா அது விஷம் கிடையாது. கண்டிப்பா அதை சாப்பிட்றதுனால வாழ்க்கை ஒன்றும் இல்லாமலாம் போயிடும் கிடையாது. மேபி அவங்க சொன்ன அந்த சயின்டிஃபிக்கல் திங்ஸ் இருக்குதுல்ல, இதுல இவ்வளோ புரோட்டீன் இருக்கு, இதுல இவ்வளோ கால்சியம் இருக்கு, இதுல இவ்வளோ ப்ரோ. இப்போ அவர் பேசுறாரு, வீடியோல பேசுறாரு, இந்த மாதிரி இதுல வந்து இவ்வளோ புரோட்டீன் இருக்கு, இவ்வளோ கார்பு இருக்குன்னு பேசுறாரு. பொதுவா இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் பார்த்து தானே வாங்குவீங்க. டெஃபினெட்லி அவர் தெரிஞ்ச நாலேஜ்ல பத்தி சொல்றாரு.
நீங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் முன்னாடி இதை பத்திலாம் யாராவது கண்டுக்கிறீங்களா? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. எவ்வளவு சுகர் இருக்கு பூஸ்ட்ல. சுகர் தான் இருக்கு. சின்ன வயசுல வெறுமா சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான். அது ஹார்லிக்ஸ் குடிச்சா ஹைட் ஆயிடுவான், இது மூளை வந்து அதிகமா வேலை செய்யும், இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லிருக்காங்க. பிஸ்கெட்ஸ் இப்ப பாத்தீங்களா, நோ மைதா ஒன்லி வீட், சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? எவ்வளோ சுகரி ப்ராடக்ட்ஸ் வித்திருப்பீங்க. இப்போ இந்த புரிதெல்லாம் சோஷியல் மீடியா வந்தவன் தான் தெரியுது, ஐயோ இதில் இவ்வளோ சுகரா, இதில் வந்து இவ்வளோ இதுவா அப்படின்னு. அதுக்கு முன்னாடிலாம் எவனும் பேசினது இல்லை. ஒரு வீடியோவில் இந்த மாதிரி தெரியாமல் அவர் சொல்லிட்டாரு, அதை உடனே ஸ்கேம், அவர் வந்து இந்த ஏமாத்துறாரு, கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அட்டர் என்ன சொல்றது, ஒரு நான்சென்ஸ், ஸ்டூபிடிட்டி. இது இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், சர்டிஃபைட் டாக்டர் கிட்ட என்ன பண்றாங்க, அந்த மீடியால இருந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி, மேடம் இவர் இந்த மாதிரி கிளைம் பண்ணி சேல் பண்றாரு, இதுல வந்து கார்ப் இவ்வளோ இருக்கு, புரோட்டீன் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு நம்பர் சொல்றாரு. அண்ட் இவர் இன்னொரு ப்ராடக்ட் கொடுக்குறாரு, சப்ளிமெண்ட் கொடுக்குறாரு, அதுல இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் உண்மையா அதை அவங்க டீகோட் பண்றாங்க. ஸோ அந்த டாக்டர் டீகோட் பண்றாங்க. நான் அவங்கள இது பண்ணல, அவங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். அவர் பேசினதை தான் அவங்க டீகோட் பண்றாங்க. ப்ராடக்ட்டை பார்த்தா டீகோட் பண்றாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். ப்ராடக்ட்டை பார்க்கல, அந்த ஆளுடைய ஓவரால் பயணம், அந்த ஆளுடைய இன்டென்ஷன், இதுவும் அவங்களுக்கு தெரியாது. சரி, லிட்ரலி அவங்க ஒன்று பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சிறுதானியங்கள் வச்சு ஹோம்மேடா தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்ல கார்ப் கான்டென்ட் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, கார்ப் அதிகமா இருக்கும். எப்படி இருக்கும், சிறுதானியம்னாலும் அது கார்ப் தான் சொல்றாங்க. சோ கார்ப் இருக்கும், புரோட்டீனும் இருக்கும், பட் கார்ப் இல்லாத ஒரு பொருள் நான் தயாரிச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய ஒரு தவறான பார்வைன்னு சொல்றாங்க. ஐ அக்ரி. ஆனா அதை ஸ்கேம்னு சொல்றது ஐ டோன்ட் அக்ரி. அப்படி பார்த்தா இங்க இருக்கிற அத்தனை கம்பெனியும் ஸ்கேம் தான். எவ்வளவு பேர் இருக்காங்க? 99.9%, 99% கிருமிகளை அழிக்கும்னு சொல்றான். எவன் அளந்து பார்த்தா? இல்ல இப்போ பொதுவா ஒண்ணு, இப்போ இவ்வளவு கேலரிஸ் இவ்வளவு ஃபேட்ன்றாங்க, எவ்வளவு பேர் போயிட்டு அது கரெக்டான்னு பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இது வந்து பாசிபிளா? இன்னைக்கு சென்னையில இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லி நம்மள மாதிரி எத்தனையோ பேர் வீட்டில் சமைக்க வாய்ப்பு இல்லாதவங்க கூட யாராச்சும் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ அல்லது ஏதோ வச்சு ஒரு பிராண்ட்ல நம்ம வந்து என்ன பண்றோம்னா, மந்த்லி பேக்கேஜ் மாதிரி போட்டு கூட டெய்லி நீங்கள் இத்தனை கேலரியில் வந்து ஃபுட் வந்துடணுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அவங்க கொடுக்குறாங்க, அதில் இவ்வளோ வெஜ்ஜிஸ் இருக்குது, இவ்வளோ கார்ப் இருக்குது, இவ்வளோ சிக்கன் ஆர் எக் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை பன்னீர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது கூட என்னத்தை கலந்துருக்கான் அந்த டேஸ்ட்டுக்காக தெரியாது. அந்த 2 ஸ்பூன்ல 300 கேலரி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்பி தான் சாப்பிட்றோம். 600 to 650 வரும்னு நினச்சி நம்ம சாப்பிட்றோம். தப்பாக கூட இருக்கலாம்ல. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் அக்யூஸ் பண்றோம், அல்லது வந்து ஒருத்தர் ஒரு பெரிய திருடன், பெரிய ஒரு ஸ்கேமர். இது நம்ம இப்படி இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்கலாம். இவர் வந்து இயற்கையா வந்து தயாரிக்கிறாரு, இது ஏன் வந்து ஒரு கம்பெனி கூட டார்கெட் பண்ணலாம்ல? என்னடா இவன் இப்படிலாம் பண்ணிட்டா இயற்கையை நம்பி போயிடுவாங்க. டெஃபினெட்லி ஒரு எம்என்சியோ இல்லை வேற ஒரு கார்பரேட் கம்பெனியோ கூட யோசிக்கலாம், இவனை அடி, இவன் இதெல்லாம் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசிக்ஸ். நீங்க ஒத்துறீங்களா? அவருடைய பிசிக் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து போய் சொல்லலாம், எல்லாருமே ஒத்துப்பாங்க, பிசிக் பயங்கரமா இருக்கும். அண்டு நல்ல பேச்சு தரும். ஆமா, அந்த ஆளால இல்ல சோஷியல் காசுக்கும் வாய்ஸ் அவுட் பண்ற ஆளு. ஏன்னா நிறைய பேர் பயப்படாம வாய்ஸ் அவுட் பண்றாங்க, இது மட்டும் பண்றவங்க இருக்காங்க. அவர் வந்து அரசியலும் பேசுறாரு. கண்டிப்பா. ஜஸ்ட் பிகாஸ் அவர் நாம் தமிழர் ஆதரிக்கிறாரு, இன்னைக்கு நாம் தமிழரோட எனக்கு முரண் இருக்குதுன்றதுக்காக நான் அவரை வந்து ஒரு குற்றவாளி கொண்டு நிறுத்த முடியாது. எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணிருக்கிற கேவலமான ப்ரொமோஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹி இஸ் மச் பெட்டர். மேபி கார்பு புரோட்டீன் இந்த ரேஷியோ சொல்றதுல மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாலிமர் வந்து இதை ஏன் அவ்வளோ பெரிய ஸ்கேம் மாதிரி எடுத்துட்டு போனாங்கன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. இல்லை, எனக்கு அந்த கிளிப்பிங்ஸே அவங்க கட் பண்ணி கூட போட்டுருக்கலாம். ஒரு கிளிப்பிங்ஸ்ல இது வந்து ஜிம்முக்கு ஒர்க் அவுட் ரெக்கவரி யூஸ் ஆகாதுன்னு சொல்லிக்கலாம், இன்னொன்று யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கலாம். இதை நானே சொல்லுவேன் பிரதர். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாமே. ப்ரோட்டீனில் ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு பர்சனுக்கு நான் கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன், நீ ஜிம்முக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் உனக்கு ஒரு 30 கிராம் ப்ரோட்டீன் பர் டே தேவைப்படும். உனக்கு கொஞ்சம் நல்லது, கொஞ்சமாச்சும் அந்த மசில் ரீட்டைனிங் அப்படின்றது இருக்கும், கொஞ்சமாச்சும் உனக்கு போன் ஸ்ட்ரென்த்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் சாப்பிடு, ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட நான் கொடுப்பேன் தான். இன்னொரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணுற பர்சன் கிடையோ, இது சாப்பிடியா, உனக்கு வந்து ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு 160 கிராம்ஸ் நீ அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் உன்னால் 120 தாண்ட முடியலன்னும் போது இந்த சப்ளிமெண்ட் இந்த ப்ரோட்டீன் பவுடர் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோல் அச்சீவ் பண்ண யூஸ் பண்ணுவோம். உனக்கு ஜிம்முக்கு செம்மையா இன்னும் எக்ஸ்ட்ராவா உனக்கு வந்து மசில் பில்டிங் இருக்குன்னு சொல்லி அதே பொருளை தான் நான் கொடுப்பேன். இதுக்காக நான் பொய் சொல்லிட்டேன்னு அர்த்தம் கிடையாது, ரெண்டுமே உண்மைதான். ஸோ அப்படித்தான் நான் அந்த அவருடைய அந்த பாயிண்ட்ஸை நான் பார்க்குறேன்.
ஹியர் அண்ட் தேர் சும்மா ரேண்டமா 2-3 பார்ட்டை கட் பண்ணி போட்டு 2-3 பாயிண்ட போட்டு இவன் ஸ்கேமர் அப்படிங்கறத இன்னைக்கு தேதிக்கு என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஆமா நான் பாக்குறேன். அதுவும் அவங்க ஒன்றும் அந்த ப்ராடக்ட்டை காமிச்சு ப்ராடக்ட்ல டெஸ்டிங் காமிச்சு அந்த டெஸ்டிங்ல வந்து பாருங்க தப்பா இருக்கு இவர் வந்து ஏமாத்துறாருன்னு சொன்னா இல்ல உன்னுடைய growth ஹார்மோன்ஸை பாதிக்குது, உன்னுடைய பியூபர்ட்டியை பாதிக்குது, உன்னுடைய வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய டெஸ்டோஸ்டெரோனை பாதிக்குது, உன்னுடைய வந்து லிபிடோவை பாதிக்குது, ஒரு ஆணுக்கான இனப்பெருக்க விஷயங்களை பாதிக்குது. இப்படி ஏதாச்சும் நீ இருக்குன்னா அது ஸ்கேம்னு நீ சொல்லலாம். கிடைக்கிற பொருளுங்களை கம்பைன் பண்ணி வீட்டுல ஒரு உருண்டை பிடிச்சி என்ன ஆமா வீட்டுல என்ன பாசிபிள் இயற்கையா என்ன கிடைக்குதோ அதை நீங்க அரைச்சி சாப்பிடுங்கன்னு தான் அவர் ப்ரமோட் பண்றாரு. எண்ட் ஆஃப் த டே அப்படி ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்குன்னா தப்பே கிடையாது. ஒரு டாக்டர் கிட்ட நம்முடைய ஃபேமிலி டாக்டர் இல்ல ஒரு யாராச்சும் ஒரு நியூட்ரிஷன் கிட்ட போய் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதை எடுக்கலாம், அதை அவாய்ட் பண்ணலாம். தவிர ஸ்கேம்ன்ற வார்த்தைக்கு இது பொருத்தம் இல்லைன்றது என் பார்வை. அதை தாண்டி அவர் மேல ஒரு நீண்ட நாளா அடிக்கடி வைக்கப்படுற ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா மாஸ்டர்பேஷன். இந்த மாஸ்டர்பேஷன் வந்து அவர் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அப்படி சொல்லியிருக்காரு அவரு. இல்ல அவர் அட்வைஸ் பண்றாரு இந்த மாதிரி ஒர்க் அவுட்ல கான்சன்ட்ரேட் பண்றவங்க அதை பண்ணாதீங்க, பண்ணக்கூடாதுன்னா நீங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, மேக்சிமம் பண்ணாம இருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் வந்து பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒரு வீக்லி ட்வைஸு இல்லை மந்த்லி ட்ரைஸு அந்த மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் என்ன அதே பொழுதன்னைக்கு பண்ணீங்கன்னா அதனால எவ்வளோ பிரச்சனைகள் வரும். இதையும் நான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூடோ சயின்ஸ் பேசுறாரு. ஏன் மாஸ்டர்பேட் பண்ணாங்க இயற்கைங்க, நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. இந்த சூடோ சயின்ஸு பொடலங்கா சயின்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சிரும். யாருமே பண்ணுறது இல்லையா அதை? சும்மா எல்லாம் பேசுறாங்க. அவன் கமெண்ட் போறவனே பண்ணிட்டு தான். மேல் ஃபீமேல் வித்தியாசமே கிடையாது. எல்லாருமே நம்ம எல்லாருமே நாகரிகம் தெரிஞ்சவங்க. பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், 4 செவத்துக்குள்ள எப்படி இருப்போம், நம்ம வந்து நம்மளுடைய அந்தரங்கத்துல நம்ம எப்படி இருப்போம், எல்லா ஜெண்டருக்கு எவ்வளவு படத்துல சொல்றது இல்லையா, தன் கையே தனக்கு உதவின்னு எவ்வளவு படத்துல டைலாக்லாம் இருக்கு. இல்லைங்க, கண்ட இடத்துக்கு போயிட்டு கண்ட வியாதி வாங்கிக்கிறதுக்கு இப்படி உதவியா இருந்துட்டு போறது எவ்வளவு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நான் இந்த இடத்துல நான் எடுத்துக்கிற பாயிண்ட் என்ன, இப்போ இந்த பர்சன் வந்து யாரும் மாஸ்டர்பேட்டே பண்ணக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயை உருவாக்கும் அல்லது உன்னை பலவீனமாக்கும் அப்படின்னு ப்ரொபகேட் பண்றாரு. ஸோ இந்த ஆள் வந்து சயின்ஸுக்கே எதிரான ஆளு, நாங்கெல்லாம் பயங்கர என்லைட்டடு. ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா எவ்வளோ வேணா பண்ணலாம். ஒருத்தங்க என்ன கான்டெக்ட்ல சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒருத்தன் மாஸ்டர்பேஷனை பத்தி பண்ணுன்னு சொல்றவன் வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை பண்ணுன்னு சொல்லலை. பண்ணாதன்னு சொல்றவன் வாழ்க்கை ஃபுல்லா பண்ணாதன்னு சொல்லலை. 2 பேருக்கும் 2 விதமான இன்டென்ஷன் இருக்குது. நீ வந்து இப்படி ஒரு பழக்கம் அல்லது வந்து இப்படி ஒரு செயல் உங்க லைஃப்ல நீ இருக்கிறதுனால இதையே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டு ஐயோ நான் பெரிய பாவியான்னு நினைச்சுக்கிட்டு நீ இருந்துடாத, இது நார்மலான விஷயம் தான் சொல்றதுக்காக ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் டே இதே முழு நேர வேலையா இருக்காதடா, உன் ஃபோக்கஸ், உன்னுடைய கான்ஃபிடன்ஸ், உன்னுடைய என்ன சொல்றது, உன்னுடைய லிபிடோ, உன்னுடைய டிப்ரெஷன், உன்னுடைய டோபமைன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது மேல டிபெண்டா போயிடக்கூடாது. அதாவது நீ ஹார்னியா இருக்கும்போது ஒரு பொனோகிராஃபி பார்த்து ஒரு மாஸ்டர்பேட் பண்ற அப்படின்ற இடத்துல இருந்து இன்னைக்கு பெரும்பாலானவங்க எந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா எந்த மூடுமே இல்லை, எந்த ஃபீலுமே இல்லை, ஆனா ஏதோ ஒரு மாதிரி டவுனா இருக்கு, தூக்கம் வரல, கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு, லைஃப்பை பத்தி அப்படியே ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னும் போது சும்மா பொனோகிராஃபி பார்த்து சும்மா மாஸ்டர்பேட் பண்ற இடத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம இன்றைய காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும். எல்லாருமே அதுதான் தப்புங்கிறாங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா 1,00,000 பேர் இதை பத்தி பேசுறாங்க. அவங்க எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. சும்மா அதையே பாக்குறது, போர் அடிக்குதா விட்டு பாக்குறது, டிப்ரெஷனா பண்றது, ஆன்சைட்டியா பண்றது, தூக்கம் வரலையா பண்றது, இது எல்லாத்துக்குமே இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது தப்பு தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமிசத்தை கட் பண்ணணும்னு சொல்லும்போது சில பேர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, டியர் சன், டியர் மேன், யூ ஆர் இன் யுவர் 30s, நிறைய பேஜ்ல அவர் வேற அவரே நல்ல இன்டென்ஷன்ல தாங்க சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு பாடி பில்டர், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் சொல்றது தப்புனே சொல்ல முடியாது. எப்படிங்க தப்பா இருக்க முடியும்? டேய் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல வைடா, அது தின்றதுல இருந்து எல்லாத்துலயுமே தான். உனக்கு கொஞ்சமாச்சும் அந்த அந்த ஏர்ஜை ஹோல்டு பண்ற அந்த ஒரு இதை வளர்த்துக்கோ. அது வளர்த்துக்கிறதுங்கிறது ஒரு மேனா நீ க்ரோ ஆகும்போது உனக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த எந்த ஒரு டெம்டேஷனும் எந்த ஒரு ஏர்ஜையுமே ஹேண்டில் பண்ற அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் உனக்கு கிடைக்கும். ஸோ சும்மா உனக்கு சின்ன 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 சபலத்துக்கெல்லாம் நீ உட்காந்துக்கிட்டு இதையே பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற ஆங்கிள் தான் அவங்க கொண்டு வராங்க. இல்லை அவங்கவுங்கள ஸ்டடி பண்ணிட்டு என்ன கரெக்ட் என்ன தப்புங்கிறது அவங்க தான். இப்போ வீடியோ நம்ம போட்டு போயிடலாம், எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டடி பண்ணும். சின்ன இந்த ப்ராடக்ட் படி படிங்க. எக்ஸாக்ட்லி. இதை வந்து தப்பா இல்லையாங்கிறது நம்ம கற்றுக்கிட்டா தான். சின்ன பொருளுங்க, ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 200 கேலரிஸில் ஒரு 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 ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கெட் வாங்குறோம், இல்லை ஒரு கர்ட் வாங்குறோம், இல்லை ஒரு
இது வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்ரீக் யோகர்ட் வாங்குறோம் அப்படின்னா கூட எடுத்து படி, இன்கிரீடியன்ஸ் படி, அதுல என்ன இருக்கு அண்ட் அதுல இருக்கிற வந்து நியூட்ரிஷன் வேல்யூ படி, அவுட் ஆஃப் என்ன சொல்றது per 100 grams என்ன இருக்கு, எத்தனை கலர் இருக்கு, எத்தனை ப்ரோட்டீன் இருக்கு, எத்தனை படிச்சு தெரிஞ்சுக்க. இதை கூட ஏடா இன்னைக்கு உனக்கு டேட்டா அப்படிங்கிறது வந்து நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உன்னை சுத்தி இருக்குது. ChatGPTல போட்டோ எடுத்து அதை போட்டீங்கன்னா அதுவே சொல்லிடும் என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு. அதை பயன்படுத்திக்காம என்ன ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லி புலம்புறதுக்கு இதுக்கு மேல டைம் இல்ல. 90sல புலம்பிருந்தா ஒத்துக்கலாம், தெரியாது. இன்னைக்கு எல்லாமே எல்லா தகவலும் எல்லாமே தெரியுது. நீ சூஸ் பண்ணு. எந்த கருமத்தை பத்த வச்சு இழுத்தா என்ன மாதிரி டைப் ஆஃப் போதை வரும், அதை எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா இழுக்கலான்ற அளவுக்கு உனக்கு இன்னைக்கு தெரியுது இல்ல. ஹெல்த்துக்கு தேடி படி, தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா பாப்போம் ப்ரோ, ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நம்ம கூட டிஸ்அக்ரி கூட பண்ணலாம். என்ன சொல்றாங்க? இல்ல அது கண்டிப்பா அது அவங்க ஓன் ஸ்டடி. எல்லாருக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை அவங்க ஃபாலோ பண்றோம். எந்த தப்பும் இல்லை. தேங்க்யூ.